my loves, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டெர்மாகோவோட கோஜிக் ஆசிட் சீரம் இந்த ரேஞ்ச் பற்றி வந்து என்ன வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி 1 மந்த்தாக வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ, இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்டு இந்த கோஜிக் ஆசிட் தவிர இன்னொரு கோஜிக் ஆசிட் ஃபேஸ் க்ரீமும் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ போனஸாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பயங்கரமாக வெயில், அது ப்ளஸ் வந்து ஃபுல் டே வந்து பவர் ஷட் டவுன் வேறு. ஸோ நம்ம வீட்டில் வந்து யூபிஎஸும் வந்து ஃபுல்லாக தீந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு அப்படி ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து ஜஸ்ட்டு காஜல், அதே மாதிரி ஃபேஸ் ஷாப்போட லிப் டிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த லிப் டிண்ட் வந்து இப்போ டெய்லி பேசிஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. ஸோ எனிவேஸ் நம்ம வந்து இந்த கோஜிக் ஆசிட் சீரம் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ஃபார் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள். டெர்மாகோவில் இருக்கிற எல்லா சீரம்ஸோட பேக்கேஜிங் வந்து இப்போ இப்படி தான் வருது. ஸோ இது நல்லா வந்து லீக் ப்ரூஃபு, சுத்தமாக லீக் ஆகிறது இல்லை. ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹைஜீனிக்காக வந்து வச்சுருக்கலாம். ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த பம்ப் வந்து நம்ம டச் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499 rupees, 2 years வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் எல்லோ கலர் லிக்விடு, பட் நல்லா வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சி. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ தெரியும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி ஃபேஸில் இருக்கிறதே வந்து தெரியாது. ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா ஃபேஸில் ஏதோ போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு இந்த சீரம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேஸில் ஏதாவது இருந்தால் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்கும் சம்டைம்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிறதே வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த கோஜிக் ஆசிடுங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இந்த கோஜிக் ஆசிட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கைலேருந்து இது வந்து டிரைவ் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி எந்த ஃபங்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்கில்லஸ் ஒரேசே அப்படின்ட்டு ஒரு ஃபங்கை இருக்குது, அதுலேருந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக எதுலெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப்பனீஸ் சேக்கில் இருக்கும், அதாவது ஜாப்பனீஸ் கிரெயின் ஆல்கஹால்மாங்க அதில் இருக்கும், சோய் சாஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ரைஸ் வைன்லலாம் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட்டு. ஸோ இது தவிர வந்து ஹைட்ரோக்வினான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சர்லாம் வந்து உண்டாக்கும். ஸோ ஹைட்ரோக்வினான் வந்து டேஞ்சரஸு, பட் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்கின் லைட்டனிங்க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் தான். இந்த கோஜிக் ஆசிட் வந்து ஸ்கின் லைட்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும்ல, பிக்மெண்டட் ஆக்னி ஸ்கார்ஸ், டார்க் ஸ்பாட்ஸு, அது குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அது குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மெலஸ்மா குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது நிறைய மங்கலாக வந்துருக்கும்ல, அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து ஒரு பிளாக் கலர் பிக்மெண்ட் வந்து உருவாயிரும். ஸோ அந்த பிளாக் கலர் பிக்மெண்ட் வந்து இந்த சன்ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே விடாமல் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வெயில் எப்போ போயிட்டு வந்தாலும் ஸ்கின் வந்து 1 or 2 ஷேட்ஸ் வந்து பயங்கரமாக டேன் ஆகிருக்கும், டார்க் ஆகிருக்கும். அதோட ரீசன் அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா கம்மி பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னு வைங்க, அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற ஏரியாவில் மெலனின் வந்து நிறைய கூடி ஒன்றா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மெலனினை வந்து நல்லா பிரேக் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறது தான் இந்த கோஜிக் ஆசிடோட வேலையே. ஸோ இந்த கோஜிக் ஆசிட் வந்து பெஸ்ட் ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த ஃபார்மசிலலாம் வந்து கோஜிக் ஆசிட், அதாவது ஜென்ரலாக ஏதோ ஒரு கோஜிக் ஆசிட் வாங்கி ஃபேஸில் போட்டுட்டு ஸ்கின் வந்து டார்க் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அது வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கோஜிக் ஆசிட் அன்னோன் பிராண்ட்ஸ்லேருந்துலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரினோன்டு பிராண்டு, இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிரியேட் பண்ணுற பிராண்டு, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த கோஜிக் ஆசிட் கூட வந்து நிறையா சூதிங் இன்க்ரீடியன்ஸ், நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இது கூட ஆட் பண்ணி இது வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வரும். பட் வேறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கோஜிக் ஆசிட் இன்க்ரீடியன்ட் வந்து அப்படியே எடுத்து ஃபேஸில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற கோஜிக் ஆசிட் வந்து நல்ல பிராண்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது அது கூடவே வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன்ங்கிறது வந்து மார்க்கெட்டிங் கிமிக் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, அதே மாதிரி இந்த சன் டேனிங் எல்லாமே வந்து குறையும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இது வாங்கும்போதே கூடவே வந்து ஒரு SPF 50 டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. இந்த கோஜிக் ஆசிடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரோசினேஸ் இன்ஹிபிட்டர் தான். ஸோ லைக் ஆல்ஃபா ஆர்பிட்டேன் மாதிரி இதுவும் வந்து ஒரு டைரோசினேஸ் இன்ஹிபிட்டர், அதாவது இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடு வாட்டர் இருக்குது, அப்புறம் கோஜிக் ஆசிட் இருக்குது. கோஜிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 2%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான லெவல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு. ஹையர் கான்சன்ட்ரேஷன் போனாலும் கொஞ்சம் நல்லது கிடையாது, அதே மாதிரி லோவர் கான்சன்ட்ரேஷன்னாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ 2% வந்து கரெக்டான லெவல். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1% ஆல்ஃபா ஆர்பிட்டின் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்பிட்டின் தான். நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நியாசினமைடு இருக்குது. நியாசினமைடு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு இந்த ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். ஆக்னி, பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, ஸ்கின்னை வந்து நல்லா சூதன் பண்ணும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுவும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். PhoenoxyEthanol இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். Hazel எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. Magnolia ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாலிகானம் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு. இது தவிர இதில் நிறைய ஸ்கின் ஐடென்டிக்கல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலைன் இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, அதுக்கப்புறம் கிளிசரின் இருக்குது, சோடியம் PCA இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராடக்டோட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்படியே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஸ்கின் ஐடென்டிக்கல் இன்க்ரீடியன்ட் இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நிறைய நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. ஸோ வேணுங்கிற ஆக்டிவ்ஸும் இதில் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். ஐ திங்க் ஒரு 1 மந்த்தாகவே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ முடிச்சிட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு 1 or 2 வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் வந்து சன்ஸ்க்ரீன் மிஸ் பண்ணுறதே இல்லை. மார்னிங் ஒர்க்கை யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 o'clock மேலே ஒரு தடவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாத அன்றைக்கி என் ஸ்கின் வந்து செம்மையாக டேன் ஆகுது. யூஸ்வலாகவே வந்து டேன் ஆகும். பட் இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால இது சப்போஸ் நான் வந்து சன்ஸ்க்ரீன் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா ஸ்கின் செம்மையாக வந்து டேன் ஆகுது. ஸோ சன்ஸ்க்ரீன் நீங்களும் வந்து இது போடலை, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதே வந்து வேஸ்ட். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா லைட்டன் ஆகுது. ஒரு 1 or 2 யூஸ்லேயே எனக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது ஸ்கூல்லாம் ரீஓப்பனிங் ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து ஸ்கின் லைட்டனிங் ஆன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்தளவுக்கு வெயிலில் போக மாட்டோம்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே வந்து நான் வெளியில் போயிட்டு வரேன். மோர் ஓவர் 1 or 2 hours வந்து அப்படியே டைரக்ட் சன்னில் வந்து போயிட்டு வரேன். யூஸ்வலாக டேனே இல்லாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் டேன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் என் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போது டார்க் ஸ்பாட்ஸே அவ்வளோவா இல்லை. 1 or 2 ஆக்னி தான் இருக்குது, இந்த மந்த்லி வர ஆக்னி. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என் ஃபேஸில் வந்து புதுசாக எந்த ஆக்னி, பிம்பிள் எதுவுமே இல்லை, எந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து சூட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் சுத்தமாக ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. சுத்தமாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, ஒரு பொட்டு கூட இல்லை. ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்கின்னுக்கு. இது யூஸ் பண்ணால் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையுது. அதாவது ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனாக அவங்க ஃபேஸ் இருக்குன்னா, அதாவது இங்கே வந்து நல்லா ஃபேராக, இங்கே கொஞ்சம் டார்க்காக, இங்கே கொஞ்சம் டார்க்காக, அந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரே கலர் வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 out of 5. ஸோ இது கூடவே இன்னொரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் க்ரீம் ஃபார் பிக்மெண்டேஷன். இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வெறும் பிக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் C இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து 2%, இதுவும் வந்து 2%. நிறைய பேர் கேட்கலாம், இந்த 2% ப்ளஸ் இந்த 2% சேர்ந்து யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்து இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து குறையுமா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ரெண்டையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ண வேணாம். அவங்களே வந்து சொல்கிறாங்க இது ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ண வேணான்ட்டு. மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஒருவேளை ரெண்டும் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணால் போதும். இது வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்படிங்கிறதுனால இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் எதுவும் போட வேண்டாம். ஸோ இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் கலர் க்ரீம் கன்சிஸ்டன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். பட் இது கூட ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நார்மல் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும்
பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இதுலேயே வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் ரொம்பவே பெருசு. ஸோ இது நான் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக போகல. பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹியூமக்டன்ஸ் இருக்குது. அதாவது இந்த கிளிசரின் மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி இதில் எமோலியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது. ஒரே ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதுலேயே ஆக்டிவ்ஸும் இருக்குது, மாய்ஸ்சரைசரும் இருக்குது. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் வந்து பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரெண்டோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரி வெப்சைட் ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களோட வெப்சைட்டில் போய் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Subha 2022 இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஃப்ளாட் ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 500 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 100 ருபீஸ் ஆஃப் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.